வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கு என்ன நல்ல அறிமுகம் இருக்கும். இருந்தாலும் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் சிவஞானம். நம்ம கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாருடைய சம்பந்த வழி பேரன், மதுரை ஆதீனத்துக்கு மருமகன். இது ஏற்கனவே யூடியூப் நேயர்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம நாடாளுமன்றத்தில் நடந்ததை வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அவங்க நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையில் எப்போவோ பழைய காலத்தில் வந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு தமிழன்லாம் பிச்சை எடுக்கூட லாய்க்கு இல்லாதவன், தமிழ் மொழி எதுக்கும் ஒரு காட்டுமிராண்டி மொழிங்கிற மாதிரிலாம் அதில் எழுதியிருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். அந்த காலத்தில் அவர் சொன்னதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிறது. அவர் எதுக்காக பெரியார் அப்படி சொன்னார்னா, இவன் பழைய பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு தமிழை முன்னேற்றாமல், தமிழ் மொழியவும் முன்னேற்றாமல், தமிழர்களை முன்னேற்றாமல் இப்படி சீரழிறானேங்கிற ஆதங்கத்தை அவர் பேசினது. அதாவது இப்போது பிள்ளைகளை பெற்றோர் மகனை பார்த்து திட்டது இல்லையா, நீ உருப்பிட மாட்டடா அப்படின்னு திட்டுவான். உருப்பிடணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறது தான் அதை சொல்கிறது. அதனால் அது ஒரு தமிழனுக்கு ஏற்பட்ட வசையாது. அதை அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. என்ன காரணம்? தமிழ் மொழியில் இன்னும் நிறைய மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் தமிழ் மொழியும் மாற்றமும் பண்ணார். அந்த காலத்தில் பழைய ஒரு வயசானவர்களுக்கெலாம் தெரியும், லை அப்படின்னு போட்டதெல்லாம் அந்த லையெல்லாம் மாற்றி அவர், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தை அவர் சொல்கிறார், வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாறணும், விஞ்ஞான வளர்ச்சி என்ன அதெல்லாம் அவர் மாறணுங்கிறத தான் சொன்னார். அப்படி அதே மாதிரி அவர் தமிழ் மொழியில் எழுத்து மாற்றமும் கொண்டு வந்தார். அது ஒன்றும் பெரியார் தமிழ்னு சொல்லுவாங்க. அந்த லையனாவை இப்படி போட்டு அவனை லைன் போடுவோம். இப்போ கூட கம்ப்யூட்டருக்கு நம்ம புரியல, நம்ம அவையார்னு எழுதணும், அது உளவையார்னு தான் படிக்குது. அதனால் இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணுங்கிற முறையில் அது வளராத, இப்படி வளராமல் இருக்காங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துலேயும் அவங்க இந்த மாதிரி பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய பழைய பஞ்சாங்கங்கிறது அவருக்கு பிடிக்காத அந்த பார்ப்பனர் சொல்லக்கூடிய அந்தணர்களை சொல்கிறத கேட்டு இவங்க நடக்காங்கிற ஆதங்கத்தில் அதனுடைய வெளிப்பாடு அது. அதை இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மத்தியும் சொல்கிறது அது நல்லதில்லை. ரெண்டாவது, முழுமையாக யானையை யார் பார்த்துருக்கான்னு கேட்டால் அந்த 6 குருடர்கள் கதை உங்களுக்குலாம் தெரியும். 6 குருடர்கள் யானையை பார்த்த கதை தான். ஒருத்தன் முதுகை பார்த்துட்டு யானைன்னா செவ்வறு மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னான். ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிட்டு யானைன்னா தூண் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னான். அதே மாதிரி முழு அவருடைய பேச்சையும் அந்த காலத்து பேச்சையும் தெரிஞ்சுக்கிடாமல் அந்த அம்மா அதை பார்லிமெண்ட்டில் போய் பேசணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க பேசிட்டாங்க. அதனால் தம்பி கமலஹாசனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அது தெரியுது, கோபம் தெரியுது. பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சமாதானப்படுத்தவும் செய்கிறாரு. இருந்தாலும் அவர் தமிழன்கிற ஒரு பற்றில் அவர் கோவப்பட்டு பேசிட்டார். தம்பி கமலஹாசன் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா தெக்கத்தி தமிழச்சி அப்படின்னு தங்கச்சிலாம் சொல்லி நம்ம இதை சேர்ந்தவங்களே அவருக்கு ஒரு தமிழால் வசப்படக்கூடாது. தமிழுடைய அருமையும் பெருமையும் தெரிஞ்சு சொல்கிறேன். ஒரு காலமும் தமிழால் வசப்படிடாதீங்க. அது பாதிக்கத்தான் செய்யும். அந்த மொழிக்கு உண்டானது, அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த மொழியை அது யாரையும் திட்ட பயன்படுத்தலாம், வாழ்த்த பயன்படுத்தலாம் என்ன. அதனால் அந்த இடத்துல அப்படி பேசிட்டார். கோபங்கிறது வருது. ஆனால் கோபம் யாருக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண நாள் கோபம் வரலாம், பெரிய லெவலில் இருக்கான் அவர். இன்றைக்கி இது கூறதுனால வந்த விளைவை நான் சொல்கிறேன். இப்போது அந்த காலத்தில் நம்ம
சுதந்திரம் வாங்கின புதுசில் ராஜாஜி வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கார். அப்போ நீதி கட்சியிலேருந்து இவரும் இருக்கார், பெரியாரும் இருக்கார். இதுவே பெரியாரை பற்றி தான் சொல்ல வரேன். அவரும் இருக்கார். அப்போது நம்ம நாட்டை கொஞ்சம் முன்னேற்றணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பேசுகிற போது இனிமேல் நம்ம கல்வி திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணுங்கிறாரு ராஜாஜி. அப்போது காலையில் ஏட்டுக்கல்வியும் மதியம் வந்து தொழிற்கல்வியும் படிக்கணும்ட்டார். இதை சொன்னது வந்து ஒரு ஐயர் சொல்கிறாரு, இவருக்கு பிடிக்காதவர் இங்கே இருந்துக்கிட்டு என்ன தொழில் படிப்பான் வெங்காயம் அப்படின்ட்டார். இவர் கோபத்தை வந்து அவன்கிட்ட காமிச்சிட்டாரு. அந்த ஆளும் கோபத்தை என்ன செஞ்சிட்டாரு, அவனுக்கு பிடித்த தொழிலை செய்வான்னு சொல்ல வந்தவர் கோபத்தினால நிலை பிறண்டு அவன் தொழிலை செய்வான்ட்டார். அவனுக்கு பிடிச்ச தொழிலை செய்வான் அப்படின்னு சொல்ல வந்தவர் அவன் தொழிலை செய்வான்னாரு. அப்போ இவருக்கு கோபம் அதுக்கு மேலே வந்துடுச்சு. அப்போ சிறக்கிறவன் சிறச்சிக்கிட்டே இருப்பான், கப்புசில் இருப்பான், நீ மத்திரம் மேலே இருப்பியான்னு சாடிட்டார். இந்த பெரிய மனிதர்கள் கோபத்தினால இன்னைக்கு நம்மளுடைய இப்போ எப்படி அந்த பேசிகிட்டு இருக்கும்போது இருள் வந்துச்சோ அதே மாதிரி நம்ம நாடு இருள் மொழி இன்னும் 75 ஆண்டுகளாக முன்னேறவே இல்லை. இது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதனால் தம்பி கமலஹாசா, நீ இன்னும் வளர வேண்டியிருக்கு. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்து. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.